வீவர்ஸ், சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தீபாராதனை காட்டிய ஒரு சில நொடி பொழுதிலேயே பொன்னமலை மேட்டில் பார்த்தீங்கன்னா ஜோதி ரூபத்தில் ஐயப்பன் 3 முறை நமக்கு காட்சி கொடுத்து இருந்தார். அந்த ஒரு பிரம்மாண்டமான மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அங்கு இருந்த பக்தர்கள் அனைவருமே சுவாமியை சரணம் பையப்பா என்று பக்தி கோஷத்தோடு வழிபாடுகளையும் செய்து கொண்டார்கள். அந்த ஒரு மிக மிக அற்புதமான பிரம்மாண்டமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வருடத்துல ஒரு முறை மட்டுமே மிக மிக அபூர்வமான இந்த மகர ஜோதி தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியுங்க. அதாவது ஜோதி ரூபத்துல அந்த ஐயப்பனை நேரடியாக தோன்றி நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அதாவது திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா மகா தீபத்தன்று அந்த தீப ஒளியில எப்படி சிவபெருமான் காட்சி தருகிறாரோ அதே போலதாங்க மகர ஜோதி தரிசனத்தின் போது ஐயப்பனுமே ஜோதி ரூபத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நேரடியாக காட்சி தந்து கொண்டு இருக்கின்றார். இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலானது மற்ற கோவில்களை போல வருடத்துல 365 நாட்களுமே திறந்து இருப்பது கிடையாதுங்க. இதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 5 நாட்களும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜையின் மட்டுமே இந்த கோவில் கருவறையானது திறந்திருக்கும். மற்ற நேரங்களில் கோவிலுடைய கருவறையானது மூடப்பட்டு இருக்கும். அப்போது அங்கு ஐயப்பன் தவ கோலத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி தவ கோலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் பல்வேறு விதமான அதிசயங்களையும் அந்த கருவறைக்குள்ள நிகழ்த்தி காட்டிக் கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வலது கையில் இருக்கக்கூடிய ருத்ராஜம் இடது கைக்கும், இடது கையில் இருந்த தண்டமானது வலது கைக்குமே கூட பார்த்தீங்கன்னா மாறி இருக்கிறது. இப்படி எண்ணற்ற அதிசயங்களை அந்த கருவறைக்குள்ள நிகழ்த்தி காட்டிக் கொண்டே இருக்காரு. அதாவது நான் உயிரோடு சிலையாக இங்கு அமர்ந்து இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஏற்ப பல அதிசயங்களானது அந்த கோவிலில் நடந்துட்டு இருக்குங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மகர ஜோதியின் போது அந்த சபரிமலை ஐயப்பன் பார்த்தீங்கன்னா கருவறையில் இருந்து எழுந்து நமக்கு பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ரூபமாக ஒரு சில நொடி பொழுதுகளே 3 முறை மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு காட்சி தருவார். அந்த ஒரு அரிதான காட்சிகளை தான் இன்றைய நாள் நம்ம மனம் குளிர நம்முடைய வீடுகளில் இருந்தே நம்ம பார்க்க போறோம். சுவாமியே சரணமையப்பா. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 14/1/2026 புதன்கிழமையான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சரியாக 6:30 மணி அளவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தீபாராதனை காட்டிய உடனேயே ஒரு சில நொடி பொழுதிலேயே பொன்னம்பலம் மேட்டில் பார்த்தீங்கன்னா 3 முறை மகர ஜோதியின் வழியாக ஐயப்பன் நமக்கு நேரடியாக காட்சி கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த ஒரு பிரம்மாண்டமான மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காட்சிகளை இப்போது நீங்களே மனம் குளிர பாருங்க. இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. அதாவது நல்லா பாருங்க, 3 முறை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜோதி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிகிறது. இதன் வழியாக தான் ஐயப்பன் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நிறைய பேருக்கு ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு இந்த மகர ஜோதியை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்க கொடுங்க. ஒரு சிலருக்கு ஆசைகள் நிறைவேறுக்கும், ஒரு சிலருக்கு ஆசைகள் நிறைவேறாமல் போயிருக்குங்க. அவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் மனதார அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது. அதாவது எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க, அது வீடோ கோவிலோங்க, நாம மனசார அந்த கடவுளை நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு அந்த காட்சிகளை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று அந்த இறைவனை தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியமும் பாக்கியமும் உங்களுக்கு 100% கிடைக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க. சபரிமலையில இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கோலாகலமாக மகர ஜோதி தரிசனமானது நடந்து முடிந்து இருந்ததுங்க. மதியத்துக்கு பின்னர் மகர சங்கிரம பூஜையும் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருவாபரணங்கள் அணிவித்து தீபாராதனையும் ஜோதி தரிசனமும் நடைபெற்று இருந்தது. சபரிமலையில மகர விளக்கு காலத்தின் முக்கிய நிகழ்வாக மகர ஜோதி தரிசனமானது அமைஞ்சிருந்தது. இதற்கு முன்னதாகவே மகர சங்கிரம பூஜையானது இன்று மாலை 3:08 மணிக்கு பார்த்தீங்கன்னா நடந்து இருந்தது. சூரியன் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு கடக்கக்கூடிய நேரத்தில் திருவிதாங்கூர் அரண்மனையில இருந்து தூதர் மூலமாக கொடுத்து விடப்படுகின்ற நெய் தேங்காய் உடைக்கப்பட்டு ஐயப்பன் விக்கிரகத்தில் நேரடியாக அபிஷேகமானது செய்யப்பட்டது. இதற்காக இன்று மதியம் 1 மணிக்கு நடையானது அடைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் 2:45 மணிக்கு நடையானது திறக்கப்பட்டு 3:08 மணிக்கு மகர சங்கிரம நெய் அபிஷேகமானது நடைபெற்று இருந்தது. அபிஷேகத்துக்கு பின்னர் நடையானது அடைக்கப்பட்டது. எனினுமே பக்தர்களுக்கு தரிசனமானது கிடையாது. திருவாபரணங்கள் வந்து தீபாராதனையும் ஜோதி தரிசனமும் முடிந்த பின்னரே பக்தர்கள் 18 படிகளில் ஏற அனுமதிக்கப்படுவார்கள். பந்தளத்தில் இருந்து
நேற்றைய முன்தினம் புறப்பட்ட திருவாபரண பவனியானது இன்று மாலை 5:30 மணிக்கு சரங்கொத்தியானது வந்தடைந்தது. அங்கு தேவசம் போர்டு அதிகாரிகள் வரவேற்புக்கு பின்னர் பெரிய நடைப்பந்தல் வழியாக 6:30 மணிக்கு சன்னிதானம் வந்தடைய போகிறது. தந்தரையும் மேல் சாந்தியும் திருவாபரண பெட்டியை வாங்கி நடை அடைத்து ஆபரணங்கள் அணிவித்து நடை திறந்து தீபாராதனை நடத்துவார்கள். இந்த நேரத்தில் தான் கோவில் நேர் எதிரே கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகர நட்சத்திரம் ஒளிவிட்டு பிரகாசிக்கும். தொடர்ந்து பொன்னம்பல மேட்டில் 3 முறை ஜோதி வடிவாக ஐயப்பன் நமக்கு காட்சி தருவார். இதை கண்டு தரிசிப்பதற்காக கடந்த 5 நாட்களாகவே சன்னிதானத்தில் பக்தர்கள் முகாமிட்டும் வருகிறார்கள். பாண்டி தாவளம், கொப்பரைக்களம், மாளிகைப்புறம், இன்சினேட்டர், வாட்டர் டேங்க் உள்ளிட்ட பகுதிகளில் காடுகளில் செடி கொடி இலைகள் துணிகள் போன்றவற்றால் தற்காலிக ஷெட்டுக்கள் அமைத்து அதில் தங்கி உள்ளனர். ஷெட்டுக்களில் தீ விபத்தை தவிர்க்க சமையல் செய்ய தடையானது விதிக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மகர ஜோதி தரிசனம் முடிந்த பின்னர் பக்தர்கள் திருவாபரணங்கள் அணிந்த ஐயப்பனை தரிசிக்க முண்டியடிக்கக்கூடிய போது நெரிசல் ஏற்பட்டு விடாமல் தடுப்பதற்காக போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள். இதற்காக பல்வேறு பாதைகளை தேர்வு செய்து திட்டம் தயாரிக்கப்பட்டு உள்ளது. தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்குமே மட்டுமே நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு வாகனங்கள் அனுமதிக்கப்படும். காலை 11 மணி வரை பக்தர்கள் பம்பையில் இருந்து சன்னிதானம் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பின்னர் திருவாபரண பவனி சரங்குத்தி வந்தடைந்த பின்னர் பம்பையில் இருந்து பக்தர்கள் சன்னிதானம் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் நாளைய நாள் அதாவது ஜனவரி 15 அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரைக்கும் ஆன்லைன் முன்பதிவு செய்த பக்தர்கள் காலை 6 மணிக்கு பின்னர் பம்பைக்கு வந்தால் போதுமானது என்று தேவசம் போர்டு அறிவித்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல நாளை அதிகாலை வரைக்குமே பத்தனம்திட்டா மற்றும் நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு தனியார் வாகனங்கள் வருவதற்கு தடையானது விதிக்கப்பட்டு உள்ளது. கேரள அரசு பஸ்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. சன்னிதானம் மற்றும் பம்பையில் 5500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். ஜோதி தரிசனம் முடிந்ததுமே பக்தர்கள் ஊர் திரும்புவதற்காக கேரள அரசு போக்குவரத்து கழகமானது 1000 பஸ்களை தயார் நிலையில் நிறுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஐயப்பன் கோவிலுடைய சுவாரஸ்யமான வரலாறு கதைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது சிவ விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில இருந்து ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை கழுத்துல மணியுடன் பம்பா நதிக்கரையில உதித்தி இருந்தார். அப்போது காட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்று வளர்க்க ஆரம்பித்தார். அதாவது சிவனிடமும் விஷ்ணுவிடமும் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில உருவானது தான் ஐயப்பன். அதனாலேயோ என்னவோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மகர ஜோதியின் போது ஜோதி ரூபத்தில் ஐயப்பன் நமக்கு நேரடியாக காட்சி தந்து கொண்டு இருக்காரு. அதனால தான் அந்த ஜோதியை பார்க்கும்போது சாட்சாத் அதில் ஐயப்பனே இருப்பதாக நினைச்சு நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சுவாமியை சரணமையப்பா என்று அவங்களுடைய பக்திகளையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்காங்க. மேலும் இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மேலும் மணியுடன் பிறந்த குழந்தை என்பதால மணிகண்டன் என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார்கள். பகவான் வருகையின் பலனாக பந்தல ராஜாவின் மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தாள். பந்தல மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட நினைத்தார். இதனால் மணிகண்டனை ஒழித்துக்கட்ட எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதி வேலைகளை செய்து வருகிறார்கள். ராணிக்கு ஏற்பட்டு உள்ள நோயை போக்க புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்று மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புகிறார்கள். மணிகண்டனுடைய வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் அவரிடம் முறையிட்டனர். மணிகண்டனும் மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றியிருந்தார். சாபத்தால அரக்கையாக இருந்த மகிழ்ச்சி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். ஆனால் தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதாக கூறிய மணிகண்டன் சபரிமலையில தனக்கு அமைய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகைப்புறத்து அம்மனாக வீற்றிருந்து அருள் புரிய அருளினார். தேவர்கள் புலிகளாக மாறி வர புலி மீதே பார்த்தீங்கன்னா பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டனர். பந்தல மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக 18 படிகள் அமைத்து தவக்கோலத்தில் காட்சி செய்ய துவங்கி இருந்தார். மேலும் ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காவி கருப்பு மற்றும் நீல நிற உடை அணிவார்கள். சபரிமலை செல்ல நினைப்பவர்கள் துளசி மணி மாலை மற்றும் ருத்ராஜ மாலையை குருசாமி கையால அணிவார்கள். இந்த மாலையானது 54 இல்லைனா 108 என்ற கணக்கில் அமைந்திருக்க வேண்டும். 41 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு செல்வார்கள். சபரிமலை யாத்திரையில முக்கியமானது இருமுடி கட்டுவது. ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்து செல்லக்கூடிய பச்சரிசி நெய் தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாக
முடியாகவும் வழியில தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வார்கள். இதனை பாவம் ஒரு முடி புண்ணியம் ஒரு முடி என்றும் சொல்வார்கள். சிவனின் அம்சமான தேங்காயில மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு மூடியில வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவிலில் 18 படிகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தத்துவமசி என்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டு உள்ளது. இதை தத்துவம் அசி என பிரித்து படிக்க வேண்டுங்க. நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் இதனுடைய பொருளாகுங்க. ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருள். அனைத்து ஆன்மாவோடு கலந்துள்ள இறைவனை உணர்ந்து இறைநிலைக்கு மனிதன் உயர வேண்டும் என்ற மகா தத்துவத்தை உணர்த்துவதுதான் ஐயப்ப விரதம் மற்றும் வழிபாட்டுடைய ஒரு முக்கிய அம்சமாகவும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த கோவிலுடைய கருவறைக்குள்ள எண்ணற்ற அதிசயங்களையுமே ஐயப்பன் நிகழ்த்தி காட்டி கொண்டே இருக்கின்றார். மேலும் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் அந்த இடத்துல உலா வருவதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. அப்போது புலி மீது அமர்ந்து வருவதாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்ல முடியலங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களானது பக்தர்களால் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்பப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.